பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதத்து வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இந்த வசனத்துல நாம 4 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை அப்புறம் உன்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா. அதுக்கப்புறம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அதுக்கடுத்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம பெரிய ஜாதியா, முதல்ல ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்குவோம். பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார், பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார், பெருக செய்ய விரும்புகிறார். இதை யூடியூப்ல பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களை பெருக செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த தன்னுடைய பிள்ளைகள் பெருகி இருக்கணும், பெருகி இருக்கணும், குறுகி இருக்கக்கூடாது, பெருகி இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. குறுகி இருக்க, வளர்ச்சி குன்றிய எதுவுமே சீக்கிரத்திலே அது மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஒரு வளர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஒரு வியாபாரம்னா ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு வேலைன்னா ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு படிப்பில் மார்க் வாங்குறதுனா ஒரு வளர்ச்சி இருக்கணும். போன டெஸ்ட்டில் விட இந்த டெஸ்ட்டில் அதிகமாக மார்க் வாங்கணும். பிப்ரவரி மாதத்தில் அநேக பேர் அரசாங்க பொதுத் தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மார்க் வரணும், மார்க்கில் பெருகணும். அல்லேலூயா. அப்போ ஒரு பெருக்கம் இருக்கணும். பெரிய ஜாதியாக்குவேன். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான், எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லுகிறது. 60:22, ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பேன். பார்த்தீர்களா? ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். யாரை பெரிய ஜாதியாக்குவார்? யாரை பெருக பண்ணுவார்? சின்னவனை தான் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவன், பெரிய ஜாதிமாவன். நான் ஆபிரகாம ஒருவனாக இருந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஒரு 100 பேரை கூப்பிட்டு பெரிய ஜாதி அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. யாரை பெருக பண்ணுவோம்னா சிறியவன். உங்கள் பார்வைக்கே நீங்கள் சிறியவனாக இருக்கும்போது, அதான் சவுலை சாமுவேல் சொன்னார், சவுல் தப்பு பண்ணுவது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராக இருக்கும்போது கர்த்தர் உன்னை அழைத்தார் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டுலாம் வராது. தேவனுடைய கிருபை, நீ எப்படி இருக்கிற, எந்த பொசிஷனில் இருக்கிற, பணம் இருக்குதா இல்லையா, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவருடைய கிருபை உன்னை தேடி வராது. அல்லேலூயா. எந்த குப்பையில் கிடந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்து விடுவார். அல்லேலூயா. அப்புறம் அவங்க பிள்ளை இல்லாத இருந்தது, குறைவுபட்டவனாக இருந்தான், அவனை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கமே இல்லை பாஸ்டர். ஆனால் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எல்லாமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஒவ்வொரு ஆசீர்வாதம் இந்த வசனத்திற்கு இருக்கிற 12:2 இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமே ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டது. நான் பார்க்க இருக்க போகிறோம். 1வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா. அப்புறம் தான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சரியா? போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியை போதும். அல்லேலூயா. அப்புறம் அந்த வசனங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் வருகிறது. அல்லேலூயா. புறப்பட்டு போ, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா. புறப்பட்டு போ, இவ்விடம் விட்டு புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போ, உடைய பாவத்தை விட்டு நீ புறப்பட்டு போ. அல்லேலூயா. சாபமான இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போ. அல்லேலூயா. அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே பெரிய ஜாதியாக்கணும், பெரிய ஜாதி. எப்படி பெரிய ஜாதி ஆக்குவார்? அல்லேலூயா. செல்போனில் செய்கிற பாவத்தை விட்டு புறப்பட்டு போ. அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்.
பார்க்கிற வாலிப தம்பி தங்கச்சி, எனக்கு 12th நல்ல மார்க் வரணும், அரசாங்க தேர்வு எழுத போகிறேன், என்ன செய்யணும்னு தெரியல. செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாய்? எவ்வளோ நேரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அது இங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்குறேன், எவ்வளோ நேரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உன் பாட புத்தகத்தை எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற? பைபிள் வாசிக்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற? செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பசங்க, வாலிப தம்பி தங்கச்சி, எவ்வளோ நேரம் செல்ஃபோனில் செலவு பண்ணுற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா. அதை விட்டு புறப்பட்டு போ, நன்மையாக யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களை கூப்பிட்டு, ஜப நண்பர்களை கூப்பிட்டு வாட்ஸ்அப் ஜபம் பண்ணு, சாட்டு ஜபம் பண்ணு, வாட்ஸ்அப் ஆன்லைன் சாட்டு ஜபம், கூகுள் மீட்டு ஜபம் பண்ணு. அல்லேலூயா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அதை வைத்து அதை விட்டு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் ஏன் தேர்வுக்கு நடுங்கி கொண்டு இருக்கிறாய்? அரசாங்க தேர்வை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிற. உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும், பெரிய மார்க் வாங்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக தான் இருக்கிறாரு, உன்னை பெருக பண்ணுறாரு. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இருக்கிற இடத்த விட்டு புறப்பட்டு போ. அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்கு. நீ இருக்கிற இடத்த நிலைமையை விட்டு நீ புறப்பட்டு போ. எவ்வளோ நாள் அதே ஜப வாழ்க்கையில் இருப்ப, அதை விட்டு புறப்பட்டு போ. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஜபத்தை கூட்டி. எவ்வளோ நாள் அதே வேலை வாசிப்புலே இருப்பீங்க? எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் மட்டும் வாசிக்கிட்டு இருப்பீங்க? அதை விட்டு புறப்பட்டு போ. அல்லேலூயா. புறப்பட்டு போ. ஒரு 5 அதிகாரமாவது வாசி, ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை விட்டு புறப்பட்டு போ. என்னைக்கு எது வரைக்கும் நீ பயந்துக்கிட்டே இருக்கிற? மனுஷனுக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறியே ஏன்? மனுஷனுக்கு பயந்து பயந்து, புருஷனுக்கு பயந்து பயந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயே ஏன்? உன் சகோதரனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறியே ஏன்? உன் பிள்ளைக்கு பயந்துகிட்டு இருக்கிறியே, உன் பெற்ற பிள்ளைக்கு பயந்து கொண்டு இருக்கிறாயே, பயந்து பயந்து எனக்கு மாறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயே ஏன்? என்னை விட உன் பிள்ளையை நேசித்து கொண்டிருக்கிறாயே ஏன்? அதை விட்டு புறப்பட்டு போ. அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்க இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியை பெருக பண்ணுகிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இன்னொன்று, பெருக பண்ணணும். ஏன் ஆண்டவர் பெருக பண்ணுறாருன்னா, நல்லா கவனிங்க. ஒரே நிலையில் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, பெருக்கமே கிடையாது. அது போக வேண்டியது, அந்த வியாதி வர வேண்டியது, இந்த டாக்டரை பார்க்க வேண்டியது, மருந்து சாப்பிட வேண்டியது, மறுபடியும் அதே மாதத்தில் மறுபடியும் அந்த வியாதி வர வேண்டியது. இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. இங்கே இருக்கணும். போக வேண்டியது, டாக்டரை பார்க்க வேண்டியது, அல்லது மருந்து சாப்பிட வேண்டியது, மறுபடியும் அந்த வியாதி வர வேண்டியது. இப்படி யாருக்காவது இருக்கா? இந்த வியாதி இருக்குது. அல்லேலூயா. போக வேண்டியது, டாக்டரை பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வர வேண்டியது, மருந்து. அல்லேலூயா. போக வேண்டியது, தோல்வி அடைய வேண்டியது, மறுபடியும் வர வேண்டியது, மறுபடியும் போக வேண்டியது, தோல்வி அடையணும், வர வேண்டியது. அப்படி யார் இருக்கிறீங்க? அல்லேலூயா. முயற்சி பண்ணி 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 தோல்வி அடைந்து கொண்டு இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. தப்பு இல்லை, கை தூக்குங்க. அது பாவம் இல்லை. அல்லேலூயா. யாரும் இருக்கிறீங்களா? போய் ஏமாற்றம் அடைந்து திரும்ப 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 யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப 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 தோல்வி வர வேண்டியது, திரும்ப தோல்வி வர வேண்டியது. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஒரே நிலையில் சுற்றி கொண்டே இருக்கின்றோம். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க வனாந்தரத்தில். ஒரு நிலையில் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தா அது மரணம். அல்லேலூயா. இஸ்ரேலர்கள் அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் அப்படியே மரித்து போனார்கள். வளர்ச்சியே இல்லை. 2 பேர் எகிப்திலிருந்து வந்த 2 பேர் மட்டும் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அந்த சுழற்சியை ஆண்டவர் உடைக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சாபத்தை ஆண்டவர் முறிக்கணும் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் சம்மந்தப்படாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவனித்து பார்க்கணும். இவைகளெல்லாம் திரும்ப திரும்ப அதே காரியம். போக வேண்டிய அப்படி வர வேண்டிய அப்படி வரும், திரும்ப திரும்ப அதே விபத்து. போக வேண்டிய அப்படி வர வேண்டியது, அப்படியே ஆஸ்பத்திரி செலவு அப்படி வர வேண்டியது. அல்லேலூயா. அப்படியே வர வேண்டியது. அல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு நிலைவரமாக இல்லாத ஒரு நிலை. அல்லேலூயா. ஒரு சுழற்சியில் நான் மாட்டிக்கொண்டு தவிர்க்கிறேன். ஒரு 3-4 மாதங்களாக மாட்டிக்கொண்டு தவிர்க்கிறேன். நான் பெரிய ஜாதி ஆகணும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். வனாந்திரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறேன். அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் விரோதமான கலக பேச்சு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் விரோதமாக ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா, ஆமாம் ஆண்டவர் பொல்லாதவங்களுக்கு தான் கை கொடுக்குறாரு. அப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லவங்களுக்கு ஆண்டவருக்கு இது பண்ண முடியல. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ வேதம் வாசிக்கிறேன், நல்லா தானே இருக்கிறான். அப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? மன விரும்பி கை தூக்கி காமிங்க.
நல்லா தான் இருக்கிறான், மனசில் நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்கி காமிங்க. நல்லா தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனசில் கூட நினச்சது இல்லையா? இப்போ நீங்களும் மனசில் நினச்சது இல்லையா? வீட்டுக்குள்ளே பார்க்குறவங்க சில பேர் ஆண்டவர் விரோதமாகவே பேசியிருக்கிறீங்க. எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, மனைவியை திட்டிருக்கிறீங்க. ஆமாம், சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டா நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்களே ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் செய்யலையேன்னு வந்து ஆண்டவரை கோச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஆண்டவரே நீங்கள் செய்யலையே, ஏன் ஆண்டவரே நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க அப்படிலாம் பைபிளில் இருக்குது. ஆண்டவரே சும்மா இராதையும், ஆண்டவரே மௌனமாக இராதையும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம், போராடலாம், அது தப்பு இல்லை. ஆண்டவர் அவன் நல்லா இருக்கிறான், தீமை செய்கிறவன் நல்லா இருக்கிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தீங்கு செய்கிறவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து அவிசுவாசப்பட்டு பேசக்கூடாது. ஆமாம், எங்கே நடக்க போகுது, என்ன வாக்குத்தத்தம்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் விசுவாசிக்க தொடங்கணும். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு நான் கானான் தேசம் கொண்டு போயிடுவாருன்னா விசுவாசிக்கவே இல்லை. நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் செத்து போவோம்னு சொல்கிறீங்க? போய் சேர்ந்துருவோம் போல இருக்குது. தயவுசெய்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறோம். நான் செத்து போயிடுவேன், அதாயிருவேன், இதாயிருவேன்லாம் அவிசுவாச பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவிசுவாசம் இதெல்லாம் நடக்காது, இது போகாது, வராது அப்படின்னு கூட ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எப்படியாவது அதை செய்வார் அப்படின்னாவது நீங்கள் நம்பிக்கையாக சொல்லணும். அல்லேலூயா. இப்படிலாம் இருந்தால் பெரிய ஜாதி ஆக முடியாது, பெருக முடியாது. பாவம் இருந்தால் பெரிய ஜாதி ஆக முடியாது. அல்லேலூயா. அதுக்கடுத்து வந்து என்ன அவிசுவாச பேச்சு இதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, பெரிய ஜாதி ஆக்கிட முடியாது, பெருக முடியாது. அல்லேலூயா. அதுக்கடுத்து தாழ்மை இல்லைன்னா சிறியவனை தான் பலத்த ஜாதி ஆக்குவார். சிறியவனா உங்களுக்கு என்ன நம்மளை வந்து பெரிய ஆளாக எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதி. நம்மளை பெரிய ஆளாக மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோமா? இப்போ பெருக முடியாது. அல்லேலூயா. சின்னவனை தான் ஆண்டவர் பலத்த ஜாதி ஆக்குவார், பெரியவனே பலத்த ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. நம்மளே நம்ம வந்து பெரிய பெரிய ஆளாக அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? அதுக்கு தான் ஆண்டவர் உடைக்கிறார். சரியா? ஆண்டவர் எதுக்கு உடைக்கிறாரு? நம்மளை சிறிய ஆளாக நினைக்கணும்னு. அல்லேலூயா. நான் போன முறை நம்ம போன ஆலயத்தில் யாரெல்லாம் உடைக்கப்படுவதற்கு நீங்கள் கை தூக்குகிறீர்கள் அப்படின்னா யாருமே கை தூக்கலை. சரியா? அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்னு பாஸ்டர் சொன்னாங்க. உடைக்கப்படுதல், நொறுக்கப்படுதல்னு ஒரு செய்தி பேசியிருந்தேன். அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்கள் உடைக்கப்பட விரும்புகிறீங்க? இதை பார்க்குற யாரெல்லாம் உடைக்கப்பட்டதான் ஆசீர்வாதம். உன்னை ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னா அவனை சிறு சிறு துண்டுகளாக ஆண்டவர் உடைப்பார். அல்லேலூயா. பீஸ் பை பீஸ் உடைப்பார். நான் உடைஞ்சிருக்கிறேன், உடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருக்கிற நான் உடைஞ்சு தான் இருக்கிறேன். உடைக்கப்பட்ட பாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். உடைக்கப்பட்டதுல தான் கண்மலை அடி, அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் அப்படின்னா கண்மலை உடையாமல் தண்ணீர் புறப்பட்டு வராது. ஒரு பிளவு ஒன்று இருக்கணும், அதுலேருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அதில் தான் மற்றவங்களை ஆசீர்வாதமாக இருக்க முடியும். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னா பெருகவும் முடியாது. உனக்குள்ளே எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னா அவன் மூலமாக எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். சுயநலமான ஆண்டவர் கிடையாது. நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். புரியுதா? எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்சாதான் பெரிய ஜாதியாக. அல்லேலூயா. பெருகணும். இதெல்லாம் வந்துன்னா இந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சு பாவம்லாம் இருந்தால் பெருக செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அவிசுவாச பேச்சு, கலக பேச்சு, கத்துக்கு விரோதமான கலக பேச்சு இருந்தால் பெருக செய்ய மாட்டார். தாழ்மை இல்லைன்னா பெருக செய்ய மாட்டார். மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் பெருக செய்ய மாட்டார். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயந்து கத்துக்கு விரோதமாக ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருந்தால் பெருக செய்ய மாட்டார். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதி. அல்லேலூயா. இது ரெண்டுமே ஒன்று. ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டா பெருகிடுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டா பெருகிடுவோம். ஆண்டவர் பெருக பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னது ரெண்டுமே ஒன்று போல இருக்கு. ரெண்டுமே ஒன்று தான். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று முதல்ல செய்வார் ஆண்டவர். பெருக பண்ணிட்டோம். இப்போ சின்னதாக இருக்குது, சில பெருக சில பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். புரியுதா இல்லை? சின்னதாக நம்ம வந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து பெரிய ஒரு வண்டி வாங்கினா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா? வண்டிக்கு பெட்ரோல் போட்டாகணும். கார் வாங்கிட்டோன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. ரோட் டேக்ஸ் கட்டி ஆகணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. வீட்டில் கார் நிறுத்தினோன்னா எலித்தொல்லை இருக்கிறது. அப்போ கடிச்சு வைக்குது. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒன்று மருந்து வைக்க வேண்டியது இருக்குது. எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. பெருக பண்ணுகிறார்.
பெருக பண்ண. அப்போ பெருக பண்ணா உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணிட்டாரு, ஆசீர்வதிக்கணும். ஏன்னா பெருகினது நிலைச்சு நிற்கணும் தான் வேலி அடைக்கணும். அல்லேலூயா. இப்போ யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2வது வசனத்தில் ஆண்டவர் அவ்வளோ ஆடுகள் மாடுகள்லாம் பெருக பண்ணியிருக்கிறாரு. அது வாசனம். எவ்வளோ ஆடு மாடுகளை அவனை திரளாய் கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 7000 ஒட்டகம், அவ்வளவு கழுதைகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு மாகிய பெரியவனாய் இருந்தான். பெரிய ஜாதியாயிட்டாரு யோபு. பெரிய ஜாதியா இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்த இன்னொரு மனுஷன் யோபு. அல்லேலூயா. அப்ப அவ்வளோ ஒட்டகம், அவ்வளோ இது ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று வேணும். அப்ப அதான் சாத்துரு சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதிச்சா வேலை அடிச்சு வச்சிருக்கிறீங்க. அதை பார்த்துருங்க, அதை வாசிருங்க. நீர் அவனையும் வீட்டையும் வேலி அடைக்கவில்லையோ? அப்ப பாருங்க, வேலி அடைச்சு அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறார். பெருகிற்று. அல்லேலூயா. அப்ப வேலி அடைச்சு ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப 7000 ஒட்டகம் எல்லாம் வாங்கிட்டு பெருக பண்ணி ஒரு வேலி அடைச்சிடுறாரு. வேலி அடைச்சு ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. அது என்ன வேலி? சகரியா 2:9 நான் அக்கினி மதிலா இருப்பேன். அல்லேலூயா. சகரியா 2:9 நான் அக்கினி மதிலா இருப்பேன். அக்கினி மதிலா இருப்பாரு. என்ன வேலி அது? அக்கினி வேலி அது. அசிங்க. அல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன், மகிமையாக இருப்பேன். அல்லேலூயா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே அப்படிலாம் பாட்டு பாடுறோம். இந்த அக்கினி மதில் இருக்குதா? அப்ப பெருக பண்ணிட்டாருன்னா ஆசீர்வதிக்கிறார். என்ன அந்த ஆசீர்வாதத்துல என்ன இருக்குது அப்படின்னா வேலி அடைப்பு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் என்ன இருக்குது? வேலி அடைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சும்மாலாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆசீர்வதிச்சானா வேலி அடைச்சு அவன் கையின் கிரியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன செய்யறியோ அதை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம்னா முதல்ல உன்னை பெருக பண்றாரு, அதுக்கப்புறம் உன்னை ஆசீர்வதிச்சு வேலி அடைக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த மாசம் வேணும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு எல்லாருக்கும் எண்ணங்கள் இருக்குது. எப்படி பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னா எல்லாம் பெருகப்படும், பெருகணும், வளரணும். ஆனால் அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. பாவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன்னை பாவம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு மேல விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீ ஜெபிக்கணும். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் வேண்டிக் கொண்டான், ஜெபிக்கிறான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்களா? முதல்ல நம்ம பார்த்தோம், பெருக பண்ணுகிறார். ஆனா பெரிய ஜாதியாக, அப்புறம் உடனே ஆசீர்வதிப்பேன். இவர் எப்படி கேட்கிறார்? என்னை ஆசீர்வதிச்சா ஏன் எல்லாம் பெரிதாயிரும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அதான் நான் சொன்னேன், ரெண்டுமே ஆண்டவர் பெருகிட்டாருன்னா, பெருக வச்சுட்டாருன்னா யோபு மாதிரி போல பெருக வச்சுறாரு. ஆடு மாடு பெருக வச்சுட்டு அப்புறம் வேலி அடைச்சு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளை ஆசீர்வதிச்சா நாம என்ன பண்ணிடுவோம்? பெருகி விடுவோம். அல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனை வேண்டுதலுக்கு பதிலளித்தார். அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறதுல நீங்க உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. பொருத்தனையில உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. பொருத்தனை ஒன்று பண்ணிட்டு நீங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். என்னென்ன பொருத்தனை பண்ணோன்னு நீங்க வருஷம் ஆரம்பம் என்ன பொருத்தனை பண்ணீங்க? அது பண பொருத்தனை, அதை விடுங்க. எத்தனை பேர் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ நேரம் வேதம் வாசிப்பேன், இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், அதெல்லாம் பொருத்தனையாக சில பேர் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நிறைவேற்றணும். அல்லேலூயா. இந்த பாவத்தை விட்டுருவேன் அப்படின்னு பண்ணிட்டு அதையே இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா செய்யவே கூடாது. பொருத்தனை என்பது பயங்கரமானது.
பாவத்தை விட்டுருவேன்னா பாவத்தை விடுறதுக்கு உனக்கு சக்தி இருந்தால் நீ செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பலனை கொடுத்துருந்தாருன்னா நீ செய்யணும். அந்த பலனை எப்படி வரும்னா உபவாசத்தின் மூலமாக தான் வரும். அல்லேலூயா. ஒரு பாவத்தை விட முடியுது அப்படிங்கிறது உபவாசத்தின் மூலமாய் வருவது. பலவரோட உபவாசம், நாட்கணக்கான உபவாசம், அதில் தான் அந்த விசுவாசம் வரும், அந்த தெம்பு வரும். அப்புறம் உதறி தள்ளிவிட்டு உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நீங்கள் தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே ஓடக்கடவோ என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளணும்னா உபவாச வாழ்க்கை வேணும். அல்லேலூயா. அப்படி பண்ணிட்டு பொருத்தனை பண்ணணும். ஆமென். அதுக்கு அடுத்து இது எல்லாம் இதுக்கு அடுத்து தான் பண பொருத்தனை. ஆண்டவரே இவ்வளோ தருவேன்னா உங்களால் முடிஞ்சது தான் நீ பொருத்தனை பண்ணணுமே ஒழிய வாயால் வடை சுடக்கூடாது. அல்லேலூயா. அவ்வளவு தருவேன் இவ்வளவு தருவேன் ஆண்டவர் கேட்டார் அவங்கள்ட்ட. ஆமென். அப்போ ஆசீர்வதிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் பொருத்தனை நிறைவேற்றணும். அல்லது ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா எல்லா சாபங்களையும் எல்லா பிசாசின் போராட்டங்களையும் மீறி கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அப்போ தான் ஆசீர்வாதம் பெற முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவோ நிபந்தனைகள் இருக்கிறது. சிலர் தான் நான் சொல்கிறேன். ஆமென். பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும். ஏழைகளை பார்த்தா நீங்கள் பரிதாபப்படணும். உங்களை விட ஏழைகளை பார்த்து நீங்கள் பரிதாபப்படணும், தர்மம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் உபாகமத்தில் ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்க வேண்டாம். நீனுடைய கற்பனை கட்டளை முடியெல்லாம் நடந்தால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனை முடி நடக்கிறீங்களா? அப்போ தான் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுறீங்களா? அப்போ தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நியாயமாக நீதியை நடந்துக்கிறீங்களா? பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டோட கட்டளை கற்பனைப்படி நடந்துக்குங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்களை போய் கண்டடைவீங்க. அல்லேலூயா. சரி, ஆசீர்வதித்து அதுக்கு அடுத்தது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். இப்போ நம்ம யோபுவில் வாசிச்சோம், அவன் பெரியவனாக இருந்தான். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் எல்லாம் பெருசாகிருச்சா? உங்கள் பேர் பெரியாது. சரி, அந்த அவர் இருக்கிறார் பாருங்க, இவ்வளோ எப்படி டக்கு அப்பா அப்படி ஒரே ஒரு 2 மாதத்தில் இதாகிட்டாரு, ஒரு 3 மாதத்தில் இதாகிட்டார். இந்த 1 வருஷத்தில் பாருங்கள் எவ்வளோ பெருகிருச்சு பாருங்கள். யார் அவர் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அல்லேலூயா. நிச்சயம் பேர் பெருமைப்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அப்போ பேர் பெருமைப்படணும், நம்ம பேர் பெருமைப்படணும் அப்படின்னா அல்லேலூயா. நம்ம பேர் எங்கெங்கெல்லாம் தவறாக இருந்துச்சோ அதை நம்ம பேரை இப்போ மாற்றி எங்கெங்கெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணோமோ அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. யாக்கோபுட்ட ஆண்டவர் கேட்டார், பெனியேலில் வைத்து கேட்டார். அவன் சகோதரனுக்கு 5 முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டு தான், போராடி கொண்டு தான், கர்த்தருடைய தூதரோட போராடி கொண்டு தான். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரிஞ்சு முழு பைபிளில் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டது யாக்கோபுட்ட தான் கேட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வேணா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மற்ற எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்கிறோம் தேவன். ஆகாரே ஆகாரே ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? மோசே மோசே 2 தடவை பேர் சொல்லி கூப்பிட்டுருவார். அல்லேலூயா. மோசே மோசே. சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சாமுவேலே சாமுவேலே இப்பொழுது நான் சொல்லுகிறதை கேட்டு ஏலிகிட்ட சொல்லு. அல்லேலூயா. பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவருக்கு பேர் தெரியாதான்? உன் பேர் என்ன அப்படின்னா, அவன் பல வருஷத்துக்கு முன்னால் என் பேர் ஏசான்னு சொல்லி தன் சொந்த தகப்பனையை ஏமாற்றி இருந்தான். அதை அவன்கிட்ட திருப்பி வாங்கியிருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் அந்த தவறை கரெக்ட் பண்ணுவார். அந்த தவறை கரெக்ட் பண்ணுறாரு. உங்கள் பேரை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பேரை உங்கள் பேரை வேறு மாதிரி மாற்றி சொல்லி எந்தெந்த இடத்துலலாம் ஏமாற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஐயோ என் பேரை கேட்டாலே சிலர் ரொம்ப கோவப்படுறாங்க. ஐயோ என் பேர் ரிப்பேராக இருக்குது, ஐயோ எனக்கு நல்ல பேர் இல்லை. எனக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது. சில இடங்களில் எனக்கு நல்ல பேர் கிடையாது. அப்போ எந்த இடத்துலலாம் நீங்கள் உங்கள் பேரை மாற்றி சொல்லி அல்லது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது, நீங்கள் தவறு பண்ணலை, ஆனாலும் உங்கள் பேரை கெடுத்துருக்குறாங்க. உங்கள் பேரை கெடுத்துருக்குறாங்க. யோசேப்பின் பேர் கெட்டு போனது, கற்பழிப்பு குற்றவாளின்னு சொன்னான். எஜமானுடைய மனைவியை கெடுக்க போனவன். அப்படி இப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு நாள்ல அவன் பேரை மாத்தினாரு. அல்லேலூயா. இப்பொழுது யோசேப்பு அல்ல, சாப்புனாத் பண்ணையா அப்படின்னு மாத்திர உலக மீட்பர்னு பேரை மாத்திட்டாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே ஒருத்தனை ஆசீர்வதிக்க முடியும், அவன் பேரை மாத்திடுவார். அது மாதிரி யாக்கோபுட்ட உன் பேர் என்னன்னு கேட்டாரு. இனி ஆண்டவரே யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல், ஏன்னா ஏமாத்துறவன் நீ இஸ்ரவேல் என்ற பெயர் பெறுவான். ஏன்னா இந்த ராத்திரியிலே உன் பேர் மாறி விட்டது. உன் பேர் மாறினதுனால உன் வாழ்க்கையும் மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பேரை வச்சு எவ்வளவு நீங்க ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் அதை ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கணும். முழுவதும் போராடுங்க. ஆண்டவரே நான் ஃப்ராடுத்தனம் பண்ணது உண்மைதான் ஆண்டவர், தயவுசெய்து என்னை மன்னிங்க. எனக்கு கெட்ட பேர் இருக்கு ஆண்டவரே, கெட்ட பேரை மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நீதி செய்யுங்க, நான் எதுவுமே தவறு செய்யலை. ஆனால் ஆண்டவரே சிலர் ஆண்டவருடைய கட்டளைக்காக ஆண்டவர் சில இடத்துல நல்லா நடந்திருப்பாங்க, அவங்கள தவறாக நடத்தியிருப்பாங்க. அல்லேலூயா. நீ பண்ணது தப்பு தான், நீ தான் அந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி சுமத்திருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிந்தை சகிச்சிங்களே, எவ்வளோ நியாயம் பேசுறீங்க, உங்கள் நியாயம் எடுபடல. ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், சும்மா இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல உங்களுக்கு நீதி செய்வார். செய்யாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்க, அதுதான் உடைபடுவது. அல்லேலூயா. உடைக்கிறது, ஆண்டவர் உடைக்கிறாருன்னா என்னன்னா, செய்யாத குற்றத்துக்கு நாம தப்பு நான் தண்டம் கட்டுறேன் அல்லது செய்யாத குற்றத்தை என் மேலே சுமத்துறாங்கன்னு சொல்றாங்க. கை தூக்கி காமிங்க. செய்யாத குற்றத்தை என் மேலே சுமத்துறாங்க, அதுதான் உடைக்கிறது. ஆண்டவர் ஒருத்தரை உடைக்கிறது அப்படின்னா விருப்பம் இல்லாத உடைச்சிருவார். என்னை உடையும் ஆண்டவர், வேணாம் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவர், என்னாலும் இந்தா வா அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், செய்யாத தப்பு இந்த வாங்கிக்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், உடைக்காம ஆசீர்வதிக்க மாட்டேன். அப்புறம் ஏன் ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறேன். ஆசீர்வதிக்கணும், இங்கே வா, ஒரு சுத்தியல் இருக்கு, நல்ல பதமான சுத்தியல், நல்லா நடு மண்டையில் செய்யாத தப்பு வாங்கிக்க அப்படின்ட்டு ஒரு மண்டையில் ஒரு போடுவார். செய்யாத தப்பை நீ செஞ்சேன்னு சொல்றது ஒரு உடைப்படுவது. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. உங்களை நல்லா கூப்பிட்டு வச்சு ஏமாத்துறதுங்கிறது உடைப்படுவது. புரியுதா இல்லையா? சில இதில் உங்களுக்கு உங்கள் பேரை உங்களுடைய விருப்பத்தெல்லாம் கேட்டுலாம் ஆண்டவர் உடைக்க மாட்டார். புரியுதா இல்லையா? உங்களை உடைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுவார். சில நேரத்தில் நீ உங்களை உடைக்கலைன்னா நீங்கள் வீணாக போயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்தணும், நீங்கள் உடைபடணும். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பொருளுமே இன்னொரு பொருளை உடைத்து செய்யப்பட்டது. அல்லேலூயா. இப்போ இருக்கிற இந்த பலிபீடம், இந்த பிரசங்க பீடம், இது மரக்கட்டையை உடைத்து செய்யப்பட்டது. அல்லேலூயா. கற்கள்லாம் உடைத்து செய்யப்பட்டது. சர்ச்சில் நிற்கிற இந்த கற்கள்லாம் உடைத்து செய்யப்பட்டது. அல்லேலூயா. பிளாஸ்டிக் ஏதோ உடைத்து உருக்கி செய்யப்பட்டது. அல்லேலூயா. நீ போட்டிருக்க தங்கம்லாம் படாத பாடுபட்டு உங்கள்கிட்ட வந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளோ உருக்கி, அவ்வளோ ஹீட்டில் உருக்கி, அந்த அச்சில் வார்த்து, அந்த செயின் மாதிரி அச்சில் வார்த்து அதை காய வச்சு அதை அவ்வளோ சேர்த்து செய்யப்பட்டது. அப்படியே வெட்டி எடுத்து தங்கத்தை கொண்டு பண்ணுறது இல்லை. அது அவ்வளோ ப்ராசஸுக்கு உட்படுத்தி விலையேற பெற்றது இதெல்லாம் நம்ம அணிஞ்சிக்கிறோமோ போட்டுக்கிறோமோ அதெல்லாம் படாத பாடுபட்டு சேருது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவரும் ஒருத்தனை விலையேற பெற்றவனா மாற்றணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாற்றணும் அப்படின்னா அவனை உடைபடாமல் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்தினா முதலாவது ஃப்ராடுத்தனம் என்னென்ன பண்ணியிருக்கிற உன் பேரை வச்சு அதெல்லாம் நீ மன்னிப்பு கேளு, சரி செய். நீ போய் அங்கே திருநதை திருப்பி கொடு, நீ திருநதை திருப்பி கொடு. அல்லேலூயா. யார் வீட்டிலலாம் தேவையில்லாத பொருட்கள் இருக்குது, மற்றவங்க வீட்டு பொருட்கள் இருக்காங்க, திருப்பி கொடுத்துரு. அல்லேலூயா. அது வேண்டாம், அது வேண்டாம். நம்ம மற்றவங்க பொருளாக இருக்குது, மற்றவங்க படிச்சுட்டு கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு கொடுக்குறேன், உபயோகப்படுத்தி கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துரு. அது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் தரேன் இல்லை, உடனே கொடுத்துடணும். அல்லேலூயா. அது உன் பேரை ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். அதுமாதிரி நம்ம பேரை வச்சு என்னென்னலாம் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறோம். 420 இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த 420 எல்லாம் மாற்றி 720 மாற்றிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 420 எல்லாம் 720 மாறிடணும். ஆமென். 7 ஆண்டவருடைய எண். அல்லேலூயா, அல்லேலூயா. 20 அப்படிங்கிறது ரிடம்ஷன். யாக்கோபு 20 வருஷம் ஏமாத்திக்கிட்டே இருந்தார். 20 வருஷம் கழிச்சு எல்லாம் முடிச்சு, அவங்க மாமனார்லாம் ஏமாத்தி முடிச்சு 20 வருஷம் முடிச்சு ஆண்டவர் அவரை மீட்டு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. மீட்டு கொண்டு வந்துட்டார். 20 வருஷம் கழிச்சு அவரை மீட்டு கொண்டு வந்துட்டார். 20 வருஷம் அவருக்கு ட்ரைனிங், ஏமாற்றக்கூடாது அப்படின்னு ட்ரைனிங். அதான் 420 இருந்த யாக்கோபு 720 மாற்றி கொண்டு வந்துட்டார். 7 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து 20 வருஷம் கழிச்சு நீட்டாக கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அப்பா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி பேரை ரிப்பேர் பண்ண, அது மாதிரி உங்கள் பேரை ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, அமைதியாக இருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என் பேரை ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, என் பேர் இங்கே கெட்டு போயிருக்கு, நான் நல்லதான் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வேண்டுங்க. சும்மா ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் அப்போ பண்ணவெல்லாம் தப்பு பண்ணவனா விட்டுட்டு என்னை தண்டிக்கிறாங்களேன்னு பதறாதீங்க. அல்லேலூயா. என் பேரை ரிப்பேர் பண்ணிட்டாங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவார். அதுக்குள்ள விசுவாசம் உனக்கு இருக்கணும். நீ தப்பு பண்ணல, கரெக்டு.
ஹல்லேலூயா. தப்பு பண்ணியிருந்தா அதை திருத்திக்கொள். ஃபோர்ஜரி பண்ணியிருந்தா அதை திருப்பி கொடு. திருடி இருந்தா திருப்பி கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ரெண்டாவது என்ன பண்ணணும்? ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், எங்கெல்லாம் ஏமாத்திருக்கிறோம், எங்கெல்லாம் ஏமாத்தி பொருளை வாங்கி வச்சிருக்கோம், அதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். ரெண்டாவது, ஆண்டவர் நம்ம பேரை பெருமைப்படுத்தணும்னா நம்ம பேர் எங்கெல்லாம் ரிப்பேர் ஆகிருக்குதோ ஆண்டவரை நோக்கி கதறணும். ஆண்டவரே, என் பேர் இங்கெல்லாம் இதாக இருக்குது ஆண்டவரே, அதான் சரி செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லணும். ஆண்டவர் ஹல்லேலூயா. பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேர் பெற்று விளங்கும். சில பேருக்கு பெரிய பேராக விளங்கணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் பைபிளில் ஆசீர்வதித்த எல்லாருமே ஒரு உடைபடுதலுக்குள்ளாக போனவர்கள். ஹல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் உடைக்காமல் ஆண்டவர் உருவாக்குறதே கிடையாது. அப்படின்னா என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிங்கன்னா ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நீங்கள் உடைங்கன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம கடந்து போகிறோம். பேரை பெருமைப்படுத்துவேன். அடுக்கடுத்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ போகிற இடத்துலலாம் ஆசீர்வாதமாக இருப்பாய். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே அப்படின்னு இருக்கும். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே. நீ போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்குதா? ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? அது நீங்கள் போகிற இடம்லாம் சாபம் இருக்குதா? நீ போகிற இடம்லாம் சண்டை வருதா? ஹல்லேலூயா. போகிற இடத்துல சண்டை போட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணு. ஹல்லேலூயா. நான் போகிற இடத்துல சண்டை இருக்கக்கூடாது, சமாதானம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். சும்மா நீ உன்னை ஆசீர்வதிச்சு நீ உனக்கே நீ கனி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது சுயநலம். அது உனக்கு இது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. இது என் நிலத்தை கெடுக்கிறது, இதை வெட்டி போடு என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது, இதை வெட்டி போடு. மற்றவனுக்கு கொடுக்க மாட்டேங்குது, இது தனக்குத்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தான் வச்சு அனுபவிக்குது, மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு கொடுக்க பண்ணி மற்றவங்களை ஆசீர்வாதமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்க பாருங்க. முதல்ல ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ண பாருங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜெபிக்க பாருங்க. மற்றவங்களுக்காக ஜெபிங்க. மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜெபிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நிமிஷமாக ஜெபிச்சுட்டு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ போதருக்காக ஜெபிக்கிறீங்களா எங்களுக்காக அப்படின்னு உங்கள் போதகர் கேட்டாங்கன்னா அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டிய போதகர் குடும்பத்திற்காக. ஹல்லேலூயா. அவர்கள் தான் பிசாசின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள், யுத்தம் செய்ய நின்று கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அடி வாங்குறது அந்த குடும்பம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபம் பண்ண, குறை சொல்லாத. குறை சொல்லி கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவனுடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை குறை சொல்றதை நிறுத்து. நான் போகிற இடமெல்லாம் எனக்கு பிரச்சனை, போகிற இடமெல்லாம் வேலையில் நிற்கவே முடியலை. ஹல்லேலூயா. குறை சொல்றதை நிறுத்து. ஹல்லேலூயா. குற்றம் சொல்றதை நிறுத்து. சில உரிமையாக வீட்டில் குறை சொல்லுவாங்க, அப்பாவை குறை சொல்றது, அம்மாவை குறை சொல்றது. அது முதல்ல நிறுத்து. அதையுமே ஆண்டவர் பார்க்குறாரு. நல்லா குறை சொல்லக்கூடாது அப்படிதான் விரும்புவார். ஹல்லேலூயா. உரிமையாக குறை சொல்றதெல்லாம் நிறுத்திடணும். ஹல்லேலூயா. எதிர்த்து பேசுறத நிறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறுத்திடணும். ஆமென். அதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். சண்டை போடுறதை நிறுத்து. அப்போதான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன குறை பேச நிறுத்தணும். சபையில் குறை பேச நிறுத்தணும். ஊழியக்கார குறை பேச நிறுத்தணும். சண்டை போடுறதை நிறுத்தணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறத நிறுத்தணும். பிள்ளைகிட்ட சண்டை போடுறத நிறுத்தணும். அப்போ தான் ஆசீர்வாதமாக இருப்பாய். இல்லைன்னா நீ போகிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, சாபமாகத்தான் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல இந்த 4 ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.